வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் புறாக்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான விடயங்களையே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். புறாக்களில் மொத்தம் 344 வகைகள் இருக்கின்றனவா? புறாக்களை வீட்டில் வளர்க்கும் வழக்கம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பண்டைய காலத்தில் கடித போக்குவரத்துக்கு புறாக்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனவா? முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போர்களில் கடித போக்குவரத்தில் சிறந்த சேவையாற்றியதாக புறாக்களுக்கு விருதுகள் கூட வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1900 ஆண்டில் பாரிஸ் நகரில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் புறா பந்தயம் கூட இடம்பெற்றிருக்கிறதா? மொரோக்கோ, சீனா, இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளின் மக்களிடையே புறா இறைச்சி மிகவும் புகழ் பெற்றதாக காணப்படுகிறதா? புறாக்களால் அதிகபட்சமாக மணிக்கு 92 மைல் வேகம் வரை பறக்க முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. புறாக்களை தனியாக காண்பது அரிதாக இருக்கிறதாம். அவை பெரும்பாலும் கூட்டமாகத்தானாம் திரிகின்றனவாம். 1000 மைல் தூரத்துக்கு மேல் பறந்து சென்றாலும் தங்கள் கூட்டுக்கு திரும்புவதற்கான வழியை புறாக்கள் எப்பொழுதுமே மறப்பதில்லையாம். அண்டார்டிகா, சகாரா பாலைவனம் உள்ளிட்ட உலகின் அனைத்து பகுதிகளிலுமே புறாக்களை நாம் அதிகமாக காண முடியும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.